நம்ம சாஃப்டான ஜூஸி ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஒரு இலையடையை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்க இருக்கக்கூடிய ரெடிமேட் மாவாக இருந்தாலும் சரி, ஃபைன் பவுடராக இருக்கக்கூடிய அரிசி மாவை நான் எடுத்துருக்கிறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு சுடு தண்ணியை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஹார்டாக வேண்டாம். சில மாவு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தேவையாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி பார்த்து எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இப்போ பிசைஞ்சாச்சு. இதை மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சிடலாம். ஃபில்லிங்கை நம்ம தயார்படுத்திடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு துருகின தேங்காவை சேர்த்து லைட் ஹீட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க, லைட்டாக வறுபட்டாலே போதுமானது. இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கிறேன். கல்லும் மண்ணும் இல்லாத நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒயிட் சுகரையோ இல்லை வெல்லத்தையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை தான் எடுத்துருக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரை ஆட் பண்ணி அப்படியே லைட்டாக பெசரி விட்டால் போதும். ஃபில்லிங் இப்போது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம செட்டாக இருக்கிற அரிசி மாவை எடுத்து ஃபில்லிங்கை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கையை நனைக்கிறதுக்கு. ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் அதை தொடச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவை ஒரு கைப்பிடியை எடுத்து இலை மேலே வச்சு தட்டி விட்டுக்கலாம். தட்டி வச்ச அரிசி மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங்கை வச்சு நம்ம மடித்து அழகாக ப்ரெஸ் பண்ணி அமுத்தி எடுத்துக்கலாம். இந்த இலையடையை இட்லி தட்டில் வச்சு நம்ம ஆவியில் வேவிச்சு எடுத்துக்கலாம். சின்ன இட்லி பாத்திரங்கிறதுனால ஒரு 3ஓ 4ஓ தான் என்னால் வைக்க முடியுது. நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேவிச்சு எடுத்திங்கன்னா இலையடை தயாராகிடும். இப்போ இலையடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடாக இருக்கக்கூடிய இதையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இலையிலிருந்து பிரிக்கும்போது பாருங்கள் ஒட்டாமல் அழகாக வருது. இப்போ ஒட்டிகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வேவிச்சு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். இப்போ சூப்பரான இலையடைங்க ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.